தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தரணி மீதினிலே. எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடர் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மார்கழி மாத இரவில் மின்னும் நட்சத்திரங்கள் ஒளியில் புத்தாடைகளோடு மகிழ்ச்சி நிறை இரவில் இத்திருப்பலியில் நமக்காக கிறிஸ்மஸ் பெருவிழா திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களையும் அருட்சகோதரிகளையும் பங்கு மக்களாகிய உங்கள் அனைவரையும் உள்ள குடிலில் பிறத்தல் என்ற மைய சிந்தனையில் அன்பிய ஒருங்கிணைய சார்பில் வரவேற்கின்றோம். கிறிஸ்மஸ் ஆம், தொழுவம் ஒன்று தொழுகை பெற்றதும் விண்ணவனின் முதல் அழுகையை பெற்றதும் இங்கேதான். வெளிச்சம் கேட்ட மக்களிடம் கடவுளே வெளிச்சமாய் வந்த தினம் கிறிஸ்மஸ். முன்னணியில் இருக்க வேண்டிய இறைமகன் முன்னணியில் பிறந்த தினம் கிறிஸ்மஸ். ஒவ்வொரு குழந்தையும் இறைவனின் வெகுமதியாகும். ஆனால் இங்கே இறைவன் தன் மகனை நமக்கு வெகுமதியாக பரிசாக கொடுத்துள்ளார். அதில்தான் இறை அன்பு அடங்கியுள்ளது என நாம் உணர வேண்டும். எளியவர் வாழ்வு ஏற்றம் பெற, ஏங்கும் விழிகளில் ஏக்கங்கள் நீங்கிட, ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு ஓங்கி உயர்ந்திட, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அளித்திட, இருளினின்று ஒளியில் பாதையில் பயணித்திட மாபரனாகிய பாலன் பிறந்திருக்கின்றார். நம் இதயங்களில் அவர் பிறக்க வேண்டுமென்றால் அங்கே குடியேறி கிடக்கும் நம் கர்வத்தின் கரைகள் கழுவ வேண்டும். நம் நெஞ்சங்களில் அவர் பிறக்க வேண்டுமென்றால் அங்கே மஞ்சமின்றி அமர்ந்திருக்கும் நஞ்சு எண்ணங்கள் உடைக்க வேண்டும். நம் உயிரினில் அவர் பிறக்க வேண்டுமெனில் அங்கே ஊறி கிடக்கும் சுயநல சுருக்கங்களை சலவை செய்ய வேண்டும். இயேசுவை நம் உள்ள குடிலில் ஏந்த திறந்த மனத்தோராய் இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியில் ராணி மரியாள் என்பவருடைய 2ஆம் ஆண்டு நினைவாகவும் கபிரியேல் என்பவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் நாம் ஜெபிக்கின்றோம். மரிய நிர்மலா என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாம் இறை வேண்டல் செய்கின்றோம். மரிய ஞானமுத்து, மரிய லட்சுமி, ராயப்பன், மரியம்மாள் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியில் நாம் இறைவனிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து முடிவில்லா நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென்.
அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் மீட்பர் இயேசு நமக்காக பிறந்திருக்கின்றார். அவர் பிறந்த நாள் டிசம்பர் 25. அவர் பிறந்த நேரமோ நள்ளிரவு நேரம். இத்தனை மணிக்கு தான் பிறந்தார் என்று யாராலும் சொல்ல முடியாது. இன்று நம்முடைய மத்தியிலே பிறக்கின்ற குழந்தை இயேசுவை நாம் குடிலிலே வைக்கின்ற போது வானதூதர்கள் பாடி மகிழ்ந்து அறிவித்த உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக என்கின்ற பாடலை நாம் இப்போது பெத்லகேம் நகரத்திலே நின்று ஆண்டவருடைய மீட்பை உரிமையாக்கிக் கொள்வதற்காக நாம் இந்த உன்னதங்களிலே என்ற பாடலை பாடுகின்ற நேரத்தில் குழந்தை இயேசுவை நாம் சுரூபத்திலே குடிலிலே கொண்டு வைக்க இருக்கின்றோம். எனவே எல்லோரும் ஆர்ப்பரித்து உன்னதங்களிலே கீதத்தை இணைந்து பாடுவோம். ஜெபிப்போமாக. இறைவா, உண்மை ஒளியின் சுடரா இந்த புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்கின்றீ. அதனால் இந்த மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கின்ற நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
படைப்பின் துவக்கம் ஒளி, பகலின் அடையாளம் ஒளி, தூய்மையின் விளக்கம் ஒளி, நன்மையின் இலக்கணம் ஒளி, ஒளியின் உருவமே பாலன் இயேசு. தூய ஜான் போஸ்கோ ஆலயம் பாத்திமா நகர் பங்கு மக்களின் கிறிஸ்மஸ் பெருவிழா மகிழ்வின் திருப்பலியில் துவக்க ஒளியேற்ற எம் பாசமிகு பங்குத்தந்தை அவர்களை அன்பாய் அழைக்கிறோம். அருள் வாழ்வின் ஒளியேற்ற அருட்சகோதரிகளை அன்பாய் அழைக்கிறோம். ஒற்றுமையின் ஒளியேற்ற அருட்பணி பேரவை நிர்வாகிகளை அன்பாய் அழைக்கிறோம். ஆரோக்கியத்தின் ஒளியேற்ற முதலாம் அன்பிய நிர்வாகிகளை அன்பாய் அழைக்கிறோம். மறைசாட்சி வாழ்வின் ஒளியேற்ற இரண்டாம் அன்பிய நிர்வாகிகளை அன்பாய் அழைக்கிறோம். அற்புதங்களின் ஒளியேற்ற ஆறாம் அன்பிய நிர்வாகிகளை அன்பாய் அழைக்கிறோம். நற்செய்தியின் ஒளியேற்ற நான்காம் அன்பிய நிர்வாகிகளை அன்போடு அழைக்கிறோம். வழிகாட்டுதலின் ஒளியேற்ற ஐந்தாம் அன்பிய நிர்வாகிகளை அன்போடு அழைக்கிறோம். தீமைகளை அளிக்கும் ஒளியேற்ற ஆறாம் அன்பிய நிர்வாகிகளை அன்போடு அழைக்கிறோம். கருணையின் ஒளியேற்ற ஏழாம் அன்பிய நிர்வாகிகளை அன்புடன் அழைக்கிறோம். பாதுகாவலரின் ஒளியேற்ற எட்டாம் அன்பிய நிர்வாகிகளை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய முதல் வாசகமானது எசாயா 9ஆம் அதிகாரம் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 வரையுள்ள இறைவார்த்தைகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் மாற்றங்கள் காண இறைவன் தரும் எல்லா நலன்களையும் எடுத்துரைக்கிறார் இறைவாக்கினர் எசாயா. இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு வியத்தகு ஆலோசகராய், அமைதியின் அரசராய் பாலன் இயேசுவை வழங்கி மகிழ செய்தார் என்று கூறும் முதல் வாசகத்தை வாசிக்க கேட்போம். ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகள். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பலுகி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூர்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும், அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவேறாது.
தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பூந்தென்றலே கொஞ்சி பேசவா, தேன் மலர்களே மணம் வீசவா, விண்டேவசுதன் என் ராஜனவர் பிறந்தார். விண்டேவசுதன் என் ராஜனவர்
நட்சத்திரம் உன்னை வணங்கிட வேண்டும். பூமி எங்கும் வலம் வரும் நிலவுமே உன்னை புகழ்ந்திட வேண்டும். உனது உயிரில் கலந்த இதயம் உன்னை சேர்த்திட வேண்டும். உனது உயிரில் கலந்த இதயம் உன்னை சேர்த்திட வேண்டும். விண்ராஜனே என் தேவனே உனது வரவில் மகிழும் இதயம் விண்ணொளி வீசும் இரவிலே விண்ணொளி வீசும் இரவிலே விண்ணேவசுதன் என்றாஜனவர் பிறந்தார். விண்ணேவசுதன் என்றாஜனவர் பிறந்தார். பூந்தென்றலை கொஞ்சி பேசவா மலர்களே மனம் வீசவா விண்ணேவசுதன் என்றாஜனவர் பிறந்தார். விண்ணேவசுதன் ராஜனவர் பிறந்தார். இன்றைய இரண்டாம் வாசகமானது புனித பவுல் தீத்து கலியா திருமுகம் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நம்மை தேடி வந்த இயேசுவின் அருளால் நாம் இவ்வுலக வாழ்வின் நாற்றங்களிலிருந்து விடுபடவும் எல்லா நெறிகளிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்தி நாம் அனைவரையும் தமக்குரியவராய் மாற்றவும் நம்மையே ஒப்படைத்த தியாகத்தை வியந்து கூறும் 2ஆம் வாசகத்துக்கு செவிமடுப்போம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகள். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகள். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2. இறை சொற்றொடர்கள் 1 முதல் 14 வரை. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினராகிய யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியாள் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதரோடு சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பு நிறைந்த ஃபாத்திமா நகர் பங்கு இறை மக்களே, வானின் அன்பு மனித குழந்தையாக பிறந்த இந்த நாளை கொண்டாடுவதற்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஆலயத்தில் வந்துள்ள உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஜாலி கிறிஸ்மஸ். ஜாலி கிறிஸ்மஸ் புதுசாக இருக்கிறது அல்லவா? விண்ணகத்தின் அன்பு மண்ணகத்தை தொட்ட ஒரு நாள்தான் இந்த நாள். வாக்கு மனிதராகின்றார், நம்மிடையே குடிகொள்கின்றார். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்வார்கள், யூ ஆர் த கிறிஸ்மஸ் என்று சொல்வார். நீங்கள் ஒவ்வொருவருமே கிறிஸ்து பிறப்பின் பெருவிழா. எப்படி? ஒவ்வொரு நாளும் நாம் இறந்து புதிதாக பிறக்கின்றோமே, நம்முடைய உள்ளத்தில் இறைவனை அனுமதிக்கின்ற போது நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்வும் கிறிஸ்து பிறப்பு வாழ்வாகும் என்கின்றார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். படைத்தவர், இந்த உலகத்தையே உருவாக்கியவர் ஒரு மனித குழந்தையாக பிறந்த நாள்தான் இந்த நாள். The infinite becomes an infant. The infinity becomes an infant என்று சொல்வார்கள்.
அன்புமிக்கவர்களே, கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரு நிகழ்வு அல்ல, மாறாக அது விண்ணகத்தின் அன்பை மண்ணகத்திலே தேடுவதற்கான ஒரு அடையாளம் என்பதை சிந்திக்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுள் இருளுக்கு பதிலாக இந்த உலகத்திலே ஒரு குழந்தையை அவர் உருவாக்கி கொடுக்கின்றார். பயத்திற்கு பதிலாக அவர் ஒரு குடிலை உருவாக்கி தருகின்றார். பாவத்திற்கு பதிலாக கடவுள் ஒரு மீட்பரை இந்த உலகத்தில் நமக்காக படைக்கின்றார். ஒரு தந்தையும் அவருடைய மகளும் இரவு நேரத்திலே ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மகளுடைய கையிலே இருப்பது அந்த பங்கின் ஆலயத்திலிருந்து அவளுக்கு வழங்கப்பட்ட ஒரு அழகிய ஒரு மெழுகுதிரி. அந்த மெழுகுதிரி வெளிச்சத்தில் அவர்கள் சென்று போய் கொண்டிருக்கின்ற போது அந்த காற்று கொடுங்காற்று வீசுகின்றது. அந்த விளக்கின் வெளிச்சம் அடைந்து போகின்றது. எனவே அங்கே இருள் சூழ்கின்றது. அந்த நேரத்திலே அந்த தந்தை தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து ஒரு மெழுகுதிரி, ஒரு தீக்குப்பெட்டி எடுத்து ஒரு குச்சியை கொளுத்தி குனிந்து அந்த மகளுடைய விளக்கை கொளுத்துகின்றார். அந்த தந்தை அவ்வாறு கொளுத்திய அந்த நிகழ்வை பார்த்து அந்த சிறிய குழந்தை சொன்னது, யுவர் லைட் ஹெல்ப்ட் மீ, மை லைட், யுவர் லைட் ஹெல்ப்ட் மை லைட் ஷைன் அகெயின். என்னுடைய விளக்கின் வெளிச்சம் பெறுவதற்கு உங்கள் வெளிச்சம் உதவியது. அப்போது அந்த தந்தை ஒரு பதில் சொன்னார், அன்பு மகளே, இதே போன்றுதான் கிறிஸ்து தன்னுடைய ஒளியை நமக்காக இந்த பூமியிலே நமக்காக விட்டு சென்றிருக்கின்றார் என்று மொழிகின்றார். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு உணர்த்துகின்ற பாடங்கள் என்ன, நம் வாழ்வின் தேடல்கள் என்ன என்று சிந்திக்கின்ற போது, முதலாவது, கடவுள் நம் யாரையுமே தனிமையிலே விட்டுவிடவில்லை. அவர் இன்று நம்மை தேடி வருகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கலாம், என்னுடைய கணவர் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, என்னுடைய மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லையே, அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை, இவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நாம் புலம்பலாம், பிதற்றலாம். ஆனால் இந்த கிறிஸ்து பிறப்பின் நாள் நமக்கு உணர்த்துகின்ற செய்தி என்னவென்றால், யாரும் உன்னை புரிந்து கொண்டாலும் இல்லை என்றாலும் கிறிஸ்து உனக்காக இருக்கின்றார், கிறிஸ்து உன்னை தேடி வருகின்றார் என்பதுதான் இந்த பிறப்பின் பெருவிழா நமக்கு உணர்த்துகின்ற முதல் பாடமாக இருப்பதை நாம் காண்கின்றோம். we are never alone. நாம் யாருமே தனிமையாக்கப்படவில்லை. நம்முடன் இருக்கின்றவர் நமது மீட்பர் இயேசு கிறிஸ்து என்பதை நம்மிலே நினைத்து பார்க்கின்ற ஒரு அருமையான ஒரு நாள் தான் இந்த கிறிஸ்து பிறப்பின் நாள். அதைத்தான் திருப்பாடல் 34வது அதிகாரம் 18வது சொற்றொடரிலே நாம் எடுத்து வாசிக்கின்ற போது, திருப்பாடல் 34 18வது இறை வார்த்தை நமக்கு என்ன சொல்கின்றது? உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் யார் இருக்கின்றார்? ஆண்டவர் இருக்கின்றார் என்ற செய்தி நமக்கு இன்று தரப்படுகிறது. இறையேசுவில் அன்பு நிறைந்த சகோதரமே, இன்று நாம் எண்ணி பார்ப்போம், ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் எனக்கு வந்திருக்கின்றதே, நான் எப்படி இதை எதிர்கொள்ளப் போகிறேன் என்று நம்முடைய உள்ளத்திலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டும், அது எடுக்க வேண்டும், இது எடுக்க வேண்டும் என்று பல எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். அதே நேரத்தில் நமக்கு கடவுள் தருகின்றது செய்தி என்னவென்றால், கிறிஸ்து குழந்தையாக பிறந்தது அவர் உன்னோடு இருப்பதற்காக என்பது. இரண்டாவது செய்தி என்னவென்றால், கிறிஸ்து பிறப்பு இன்று நமக்கு சில விஷயங்களை விட்டுவிடவும் சில விஷயங்களை
பற்றி பிடிக்கவும் நமக்கு உணர்த்துகின்றது. குறிப்பாக நம்முடைய பழையகால நிகழ்வுகளை எல்லாம் விட்டுவிட்டு அதற்கு மாற்றாக மன்னிப்பு என்கின்ற பண்பை நாம் கொண்டிருக்கவும், அதேபோன்று நம்முடைய கோபங்களை விட்டுவிட்டு சமாதானத்தை பற்றி பிடிக்கவும், நம்முடைய கம்ப்ளைண்ட் சொல்கின்ற மனம், நமக்கு கம்ப்ளைண்ட் சொல்கின்ற மனம், மனித மனம் என்பது எப்போவுமே எதில் இன்பம் காணும்? இப்போ இந்த இதில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றது, எவ்வளவு அருமையாக அழகாக செய்திருக்கின்றார்கள். இதிலே நம்முடைய மனம் எதை தேடும்? இதில் என்ன குறை இருக்கின்றது? கரெக்டாக சொன்னீங்க. எனவே இந்த கிறிஸ்துவரப்பு விழாவின் போது நம்மளே குறை இல்லையா? நம்மளே ஏகப்பட்ட குறை இருக்கின்றது. நம்ம அதை வச்சுட்டு அடுத்த ஆளுக்கு மேலே குறை சொல்ல முடியாது. குறைகளை விட்டு ஒரு புன்முறுவலை நாம் பிறருக்கு கொடுப்போம். உங்கள் பக்கத்தில் கூடிய ஆளை பார்த்து சிரிங்க பார்ப்போம். பாதி பேருக்கு உறக்கம் கண்ணில் அப்படியே கறங்கி இருக்குது, மீதி பேருக்கு ஏதோ சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ ரெண்டு செய்தி. முதல் செய்தி, நம்மை தனியாக ஆண்டவர் விட்டுவிடவில்லை, நம்மை தேடி வருகின்றார். இரண்டாவது செய்தி, நாம் எதை விட்டுவிட வேண்டும், எதை பிடிக்க வேண்டும் என்பதை இன்று நமக்கு கற்றுத்தருகின்றார். இது ரெண்டையும் நம்முடைய வாழ்வாக்குகின்ற போது அந்த தந்தைக்கு கொளுத்தி கொடுத்த அந்த மகளுடைய அந்த விளக்கை போன்று நம்முடைய வாழ்க்கையை ஒளி வீசும். அதற்காக இறைவனிடம் அருள் வேண்டுவோம். எழுந்து நின்று நம்முடைய திருமுழுக்கு பெற வேண்டியவர் இருந்தால் முன்வரவும். உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகின்றீர்கள்? ரியானா. ரியானாவுக்காக நீங்கள் இறைவனின் திருச்சபையிடம் இப்போது என்ன கேட்கின்றீர்கள்? திருமுழுக்கு. வெரி குட். உங்கள் மகள் ரியானாவுக்கு திருமுழுக்கு கேட்கின்றீர்கள். கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து கிறிஸ்து கற்று தந்தது போல தங்கள் அயலாருக்கு அன்பு செய்து வாழ இவரை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை உணர்ந்திருக்கின்றீர்களா? ஞான தாய் தந்தையரே, இந்த குழந்தைகளின் பெற்றோர் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி செய்வீர்களா? அன்பார்ந்த ரியானா, கிறிஸ்தவ சமூகம் உன்னை பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கின்றது. இந்த சமூகத்தின் பேரால் நான் உன் மீது சிலுவை அடையாளம் வரைகின்றேன். பின்னர் உன்னுடைய பெற்றோரும் ஞான பெற்றோரும் கிறிஸ்துவின் மீட்பின் அடையாளத்தை உன் மீது வரைவார்கள். அன்பார்ந்தவர்களே, புனிதர்களை நோக்கி நாம் ஜெபிப்போம். இறைவனின் அன்னையாம் புனித மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேதுரு பவுலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை தெரசாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பேய் ஓட்டும் ஜெபம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை
எங்களிடமிருந்து அகற்றவும். இருளிலே இருந்து மனிதனை விடுவித்து உம் ஒளியின் வியத்தகு அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை இந்த உலகுக்கு அனுப்பினீர். இந்த குழந்தை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு உம்முடைய மாட்சியின் ஆலயமாக்கி இவரிலே தூய ஆவியார் குடிகொள்ள செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உம்மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணெய் பூசுகின்றோம். நாம் ஆண்டவராகிய அதே கிறிஸ்துவின் ஆற்றல் திடப்படுத்துவதாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. அன்பார்ந்த சகோதரமே, எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவர் இந்த குழந்தைக்கு நீரினாலும் தூய ஆவியினாலும் புதுவாழ்வு அளித்தருளுமாறு ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த தொட்டியில் உள்ள நீர் முழுவதிலும் தூய ஆவியாரின் வல்லமை உம் திருமகன் வழியாய் இறங்குவதாக. இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவோடு சாவுக்குள் புதைக்கப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர்த்தெழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த பெற்றோரே, ஞான பெற்றோரே, இந்த குழந்தை திருமுழுக்கு வழியாக நீங்கள் இறைவனிடம் ஒப்புக் கொடுக்கின்றீர்கள். இந்த குழந்தை இறை வாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாக்கப்பட நீங்கள் நம்பிக்கையில் வளர வேண்டும். எனவே உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகின்றீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகின்றீர்களா? பாவத்திற்கு காரணம் தலைவனுமாகிய சாத்தானை விட்டு விடுகின்றீர்களா? விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகின்றீர்களா? எல்லாரும் சேர்ந்து பதில் சொல்லுங்கள். அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோர் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்க வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திருச்சபையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகின்றீர்களா? இதுவே நம்ம நம்பிக்கை, இதுவே திருச்சபை நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கின்றோம். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லோரும் அறிக்கையிட்ட திரு அவையின் நம்பிக்கையில் ரியானா திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகின்றீர்களா? ரியானா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் நான் என்னை கழுவுகின்றேன். திருத்தைலம் பூசுதல். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாமல்ல இறைவன் இந்த குழந்தையை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியாராலும் மறுபிறப்பு அளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து இக்குழந்தையின் மீது மீட்பின் எண்ணெய் பூசுகின்றார். எனவே இந்த குழந்தை இறை மக்களோடு இணைக்கப்பெற்று குருவும் ஆசிரியரும் அரசருமாகிய கிறிஸ்துவின் உறுப்பாய் நிலைத்திருந்து முடிவில்லாத வாழ்வு பெறுவீராக. சேர்ந்து பிடிங்க. அன்பார்ந்த ரியானா, நீர் புது படைப்பாய் மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கின்றாய். இந்த வெண்ணிற ஆடை உம்முடைய மேன்மையின் அடையாளமாய் இருப்பதாக. உம் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீர் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீராக. அன்பார்ந்த பெற்றோரே, ஞான தாய் தந்தையரே, உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அடையாமல் காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகின்றது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்று இந்த குழந்தைகள் ஒளியின் மகளாய் என்றும் வாழ்வாராக. நம்பிக்கையில் இவர் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது
புனிதர் அனைவரோடும் அவர் எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவாராக. கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவரை செய்தருளினார். நீ விரைவில் அவரது வார்த்தையை காதால் கேட்கவும் நாவால் அறிக்கையிடவும் அவரை செய்வாராக. இப்போது மன்றாட்டுக்களை நாம் சமர்ப்பிப்போம். எங்கள் விண்ணக தந்தையே, உம் திருமகனின் பிறப்பு பெருவிழாவிலே அக்களித்து மகிழும் உமது திரு அவையும் அதன் திருப்பணியாளர்களும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த இறையாட்சியின் விழுமியங்களாக இவ்வுலகில் விதைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே, நாட்டை ஆள்கின்ற தலைவர்கள் அன்பே வடிவமாக நீர் உலகிற்கு அளித்த உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் அன்பினை கொண்டு ஆட்சி புரிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் வானக தந்தையே, அமைதியை அருள உம் திருமகனை இவ்வுலகில் பிறக்க செய்தீர். அவர் பிறந்த புனித பூமி இன்று போர்கள் வன்முறைகள் சூழ்ந்த இடமாக இருக்கும் நிலை மாறி உமது அன்பு மீண்டும் அங்கு மலர்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பரம்பொருளே, உமது திருமகனின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் எம் பங்கு தந்தையையும் பங்கு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். இப்பிறப்பு பெருவிழாவிலே ஒன்றித்திருக்கும் நாங்கள் இன்று போல் என்றும் ஒருமனப்பட்டு வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை அரவணைப்பவரே, உம் திருமகனின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாட இயலாமல் தவித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதித்து இவ்விழாவின் மகிழ்ச்சி அவர்கள் உள்ளங்களில் தங்கிட நீர் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய பல்வேறு தேவைகளை இப்பொழுது நாம் மனம் ஒருங்கிணைந்து இறை சந்நிதியிலே நாம் சமர்ப்பிப்போம்.
இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக விட மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பவனி. சகோதர சகோதரிகளே, நாம் இணைந்து ஒப்பு கொடுக்கிற இந்த பலி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாக இணைந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும்
எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியினை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இந்த உலகத்திலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்டுள்ள ராணி மரியாள், கபிரியேல், மரிய நிர்மலா, மரிய ஞானமுத்து, மரிய லட்சுமி, ராயப்பன், மரியம்மாள் என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவருடைய சாவில் இணைக்கப்பட்டுள்ள இவர்கள் ஒவ்வொருவரும் உயிர்ப்பின் வேளையில் ஆண்டவரை போலவே இருக்கச் செய்தருளும். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மேலும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு இந்த உலகில் இறையாட்சி வளர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை, உறவின் வாழ்த்துக்களை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும், எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும், எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும், எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கொஞ்சம் மெதுவாக வா, குழந்தை இயேசு தூங்கும் நேரம் இதமாக வா. குளிர்கால காற்றே கொஞ்சம் மெதுவாக வா, குழந்தை இயேசு தூங்கும் நேரம் இதமாக வா. குளிர்கால காற்றே கொஞ்சம் மெதுவாக வா. கண்மணி உந்தன் தேகம் குளிரினால் வாழும், வானெங்கும் பனிமழை காற்று வீசிடும் போது மழலை மழை
இயேசு தூங்கும் நேரம் இதமாகவா, குளிர்கால காற்றே கொஞ்சம் மெதுவாகவா. மடி மீது சாய்வரங்கும் நேரம் வானில் தோன்றும் விண்மீனொளியும் வெப்பம் தர வேண்டும். அன்னை மடி மீது சாய்ந்துறங்கும் நேரம் வானில் தோன்றும் விண்மீனொளியும் வெப்பம் தர வேண்டும். மார்கழி மாதக் காற்று வெண்பனி தூவும், கண்மணி உந்தன் தேகம் குளிரினால் வாடும். வாரெங்கும் பனிமழை காற்று வீசிடும் போது மழலை மழுகிடும். குளிர்கால காற்றே கொஞ்சம் மெதுவாகவா, குழந்தை இயேசு தூங்கும் நேரம் இதமாகவா, குளிர்கால காற்றே கொஞ்சம் மெதுவாகவா. தேவதூதர் பாடும் கானமதை கேட்டு தேவமைந்தன் கண்மயங்கி தூங்கிவிட வேண்டும். தேவதூதர் பாடும் கானமதை கேட்டு தேவமைந்தன் கண்மயங்கி தூங்கிவிட வேண்டும். மார்கழி மாதக் காற்று வெண்பனி தூவும், கண்மணி உந்தன் தேகம் குளிரினால் வாடும். வாரெங்கும் பனிமழை காற்று வீசிடும் போது மழலை மழுதிடும். குளிர்கால காற்றே கொஞ்சம் மெதுவாகவா, குழந்தை இயேசு தூங்கும் நேரம் இதமாகவா, குளிர்கால காற்றே கொஞ்சம் மெதுவாகவா. ஆயிரம் நன்றி சொல்வேன் உனக்கு, ஆயிரம் பாடிடுவேன். ஆயிரம் நன்றி சொல்வேன் உனக்கு, ஆயிரம் பாடிடுவேன். பொருளாதார வறுமையால் உமக்கு பாயிரம் பாடிடுவே.
சேர்ந்து பாடணும். ஆயிரம் நன்றி சொல்வேன் உமக்கு, பாயிரம் பாடிடுவேன். ஆயிரம் நன்றி சொல்வேன் உமக்கு, பாயிரம் பாடிடுவேன்.
மீட்பவரே என்றும் காப்பவரே உந்தன் பிறப்பால் நான் மகிழ்ந்து பாடுகிறேன். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். மீட்பவரே என்றும் காப்பவரே, மீட்பவரே என்றும் காப்பவரே, உந்தன் பிறப்பால் நான் மகிழ்ந்து பாடுகிறேன், உந்தன் பிறப்பால் நான் மகிழ்ந்து பாடுகிறேன். ஹாப்பி ஹாப்பி என் இதய வீணை உந்தன் வரவை ராகம் மீட்டுதே, உன் உதயம் கண்டு எந்தன் மனம் துள்ளி மகிழுதே. புது உறவாகும் நிறைவாழ்வின் வழியை நான் உன்னில் கண்டதால் நித்தம் உன்னை எந்த நெஞ்சம் போற்றி பாடுவே. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். மீட்பவரே என்றும் காப்பவரே, மீட்பவரே என்றும் காப்பவரே, உந்தன் பிறப்பால் நான் மகிழ்ந்து பாடுகிறேன், உந்தன் பிறப்பால் நான் மகிழ்ந்து பாடுகிறேன். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ்.